ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுகாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். என்னன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ். நம்ம ஒவ்வொருத்தரோட கபோர்ட்லேயுமே ஹேண்ட்பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்ணல, ஆனால் நிறையா ஹேண்ட்பேக்ஸ் வச்சுருப்போம். ஹேண்ட்பேக் இல்லாமல் ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிண்டே வருது இல்லையா? முன்னாடிலாம் வந்து இந்த பேக், முன்னாடி இதோட பேக்கெல்லாம் வேனிட்டி பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. தமிழில் சொல்ல போனோன்னா டம்ப பை அப்படின்பா. டம்ப பை எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு அவளை பற்றி கிண்டலாக சொல்கிறதா கூட அப்படி சொல்லுவாங்க. இப்போல்லாம் என்னென்னா பேகுக்கு டோட் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹோபோ பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பேகுக்கு நிறைய வித திருநாமங்கள்லாம் இருக்குது. ஒரு பேக்குனால அது ஒரு பர்சனல் டைரி மாதிரி. அது பேக்கில் வந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்கை வந்து பார்க்கவே கூடாது, யாரும் திறந்து பார்க்கறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்பேக்கை திறந்து பார்க்கக்கூடாது. அது ரொம்ப மேனர்ஸே கிடையாது. இதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம வந்து நான் அமேசான்லேருந்து ஒரு ஹேண்ட்பேக்ஸ் ஒரு 4-5 இது வாங்கினேன், ஜாஸ்தி இல்லை. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அங்கே டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்குது. இருந்தாலும் நான் நமக்கு ஒத்து வர மாதிரி ஒரு சில ஹேண்ட்பேக்ஸ் வர வச்சுருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது முதல்ல நம்ம பார்க்குறது ஃபார்கோங்கிற பிராண்டு. நல்ல பெரிய சைஸாக இருப்பாங்க. இது ஒரு கேன்வஸ் பேக், பிளாக் அண்ட் ஒயிட். இது எந்த சாரியோடையும் நீங்கள் அழகாக ஜம்முன்னு கேரி பண்ணிக்கலாம். இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். இது ஆஃபீஸ் கோயர்ஸும் ஈஸியாக அதை கேரி பண்ணிட்டு போயிடலாம். பாருங்கள், நல்ல பெரிய பேகு, ஸோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே வச்சுடலாம். அது வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம், டிஃபின் பாக்ஸாக இருக்கலாம், ஈவன் ஸ்மால் சைஸ். இப்போல்லாம் லேப்டாப்பே நிறையா சைஸில் வருது, அது கூட இதில் போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேக் பாருங்கள், இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ட்ரெஸ்ஸோட வேணாலும் இதை நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். சல்வார் சூட்ஸ் ஆர் பேண்ட் ஷர்ட் எதோட வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஒரு எத்னிக் ஸ்டைலில் இருக்குது இந்த பேக் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதோட விலை வந்து 499, 499. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா இது ஒரு மின்ட் க்ரீன். அதாவது இது பேர் மின்ட் க்ரீன்னு சொல்லுவா. லைட்டு க்ரீன். இது இந்த கலர்லேயும் வச்சுன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும் இந்த பேகு. லாவிங்கிற பிராண்டட் இதுலேருந்து வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் அதை விட விலை ஜாஸ்தி. நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, அதை விட கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் 700 நினைக்கிறேன், 791 ஆச்சு. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உள்ளே ரொம்ப அழகாக லைனிங் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மொபைல் வச்சுக்கலாம், சின்ன பர்ஸ், குட்டி பர்ஸ் ஆர் கார்ட்ஸ். நம்மளோட இந்த நிறையா வித கார்ட்ஸ் தான் இப்போ நம்ம வச்சுக்கிறோமே, அப்பார்ட் ஃப்ரம் கிரெடிட் கார்ட்ஸ். அதனால் அதெல்லாம் வந்து ஈஸியாக வச்சுன்னுடலாம். அது தவிர நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ். இது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதோட விலை நான் தப்பாக சொல்லிட்டேன். இது 799, அதாவது 800 ரூபான்னு வச்சுக்கலாமே. இது பாருங்கள், வெளிப்பக்கமாகவும் ஒரு ஜிப் கொடுத்து இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த பேக்கும் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பார்ட்டி ஒரு வெட்டிங் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். கேஷுவல் அந்த மாதிரி மாலில் ஷாப்பிங் போகிறதா இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு கார்ட்ராய் பேக். கார்ட்ராய்னு முன்னாடி ஒரு துணி எல்லோரும் நிறைய பேர் பேண்ட்லாம் கூட இதில் போட்டுப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வழவழப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி ஈஸி டு கேரி, அதாவது லைட் வெயிட். இது உள்ளுக்குள்ளே கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மேலேருந்து இந்த ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்கா. இது நீங்கள் க்ராசரி அந்த மாதிரி எதாவது வாங்குறதுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். தயவு செஞ்சு காய்கறிலாம் வாங்கி போட்டுறதுங்க. காய்கறி சப்போஸ் வாங்கணுன்னே வீட்டிலேருந்து ஏதாவது உள்ளுக்குள்ளே போடுறதுக்கு ஏதாவது சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாம் இப்போ வருது இல்லையா, ஃப்ரிட்ஜ் கவர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ தட் இது உள்ளுக்குள்ளெல்லாம் இது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இதோட உள்ளே பாருங்க, இதுக்கு ஒன்றும் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் தனியாக கிடையாது. தனியாக நம்ம தான் பேக் இதுக்குள்ளே வச்சுக்கணும். இதோட விலை வந்து 469. நல்லா இருக்குது இந்த பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. எல்லாம் ஸ்லிங் பேக். இது வந்து ரொம்ப கேஷுவலாக இப்போ நம்ம வாக்கிங் போகிறோம், ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு மொபைல் வச்சுக்கிறோம், ஒரு குட்டி பர்ஸ் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பேக் போடுறோம். இப்படி நம்ம போட்டோம்னாக்க ஒரு பிக் பாஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணால் கொடுக்கும். பிக் பாஸில் எல்லோரும் இப்படி போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் பாஸ் பேக் மாதிரி நம்ம கண்டெஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கலாம். எப்படி இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் கம்பார்ட்மெண்ட்லாம் வைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன பேக் தான். அது விலை வந்து 129 ரூபா தான். ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம்.
இந்த பேக் ரொம்ப ரொம்ப கேஷுவல் பேக்கு, நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்ததும் ஒரு ஸ்லிங் பேக் தான். இது பேகிட் அப்படிங்கிற பிராண்டோடது. இது பேகிட் பிராண்டு. இது ஒரு நல்ல பிராண்டு, நல்ல கம்பெனியோடது. இதில் ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஜிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வெளியில் வந்து மொபைல் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன கார்ட்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதா இருந்தாலும் வெளியிலேயும் ஒரு ஜிப் இருக்குது, ஒரு பேக் இருக்குது சின்னதாக. ஒரு மாதிரி டார்க் க்ரீன் இந்த பேகு. எனக்கு ரொம்ப இந்த கலரே ரொம்ப பிடிச்சது. இதில் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் நல்ல கிளாத் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. சின்னதாக ஒரு பர்ஸ் அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. இதோட விலை வந்து 662. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இதோட விலை நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், 1890 போட்டிருக்கு. அதாவது 1890 போட்டிருக்கு. பட் அப்போ இந்த இது நடந்துன்றது இல்லை, சேல் நடந்துன்றது இல்லை, அதனாலே என்னன்னு தெரில. ஸோ நிறையா அது மலிவாக கிடச்சிது. 662க்கு கிடச்சிது. நான் இப்போ ரீசெண்டாக அந்த அமேசான்லேருந்து வாங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேன். பட் நான் இதனால் என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளச் பேக் சொன்னால் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அவளுக்கு இன்ஸ்டாவில் பேஜும் இருக்குது, நான் அதை டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தீபாங்கிறவ எனக்கு இந்த பேக் ரொம்ப வருஷம் எடுத்தது கொடுத்து, நான் இன்னமும் அதை ரொம்ப பாதுகாப்பாக நான் வச்சுட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேகு. எங்கே வேணாலும் இதை எடுத்துன்னு போல பார்க்குறவா இருந்தாலும் இதை ஒரு விஷயம் கையில் வாங்கி இதை அப்படி பார்ப்பா. எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேகு. அந்த பொண்ணு தன் கையால் பண்ணிருந்தது. என்ன ஒர்க்மேன்ஷிப் பாருங்க. இந்த பேகு பாருங்க, என் பொண்ணு குஜராத்துக்கு போயிருந்தா. புஜ் அப்படிங்கிற இடத்துல இது வந்து எம்ப்ராய்டரிக்குன்னே ஒரு எக்ஸிபிஷன் மியூசியம் ஐமெண்ட் இருக்குது. அதில் வந்து இதெல்லாம் பாருங்க ஹேண்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக. ஸ்ருஜன் அப்படிங்கிற இவங்களோடது. ஸ்ருஜன் இஸ் த கம்பெனிஸ் நேம். இதோட ஒர்க்கு ரொம்ப மைன்யூட் ஒர்க்கு. எப்பவும் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கிடைக்கிற மலிவான விலையில் கிடைக்கிற எம்ப்ராய்டரி மெஷின் ஒர்க் அதெல்லாம் கிடையாது. இது பியோர்லி ஹேண்ட் ஒர்க்கு. இந்த எம்ப்ராய்டரி பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குஜராத்தி ஒர்க்கு, கட்ச் ஒர்க்குன்னு சொல்லலாம். பூஜிலேருந்து வாங்கினது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது இன்னொரு கிளச் ஒர்க்கு. இதுவும் நான் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். ஏதான ஒரு வெட்டிங் இதுக்கெல்லாம் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு போகணுன்னா கூட இந்த மாதிரி எடுத்துப்பேன். சாரியோட இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இக்கட்டில் பண்ணி உள்ளுக்குள்ளே பாருங்க நல்ல கிளாத் இருக்கும். வெளியில் ஒரு இக்கத்தை ஒரு விதம்னா உள்ளுக்குள்ளே இன்னொன்று ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேக்ஸ் இதெல்லாம். இது பாருங்க, இது பியோர் சில்க்னாலான பேக். இது பர்ஸ்னு சொல்லலாம். இது வந்து சின்ன கிளட்ச். இது எங்கே வெட்டிங்க்கு நம்ம போகிறோம்னாக்க அப்போ இந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் நம்ம கேரி பண்ணலாம். சாரியோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக ஹேண்ட்பேக்னாலே நம்ம குப்பையாக தான் வச்சுட்டுருப்போம். அதை மறுக்கிறதுக்கே இல்லை. நம்ம பார்த்தோம்லே எப்போவோ வாங்கின பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, அப்புறம் கோவில் பிரசாதம், குங்கும பிரசாதம், அப்புறம் இந்த வாழைப்பழம் அப்படியே மேஷ் ஆகி கிடக்கும். இது எல்லாமே நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு தான் இது. ஸோ அதனால் அடிக்கடி நம்ம ஹேண்ட்பேக்கை என்ன ஹேண்ட்பேக் வச்சுருந்தாலும் சரி அதை நம்ம அழகாக க்ளீனாக வச்சுட்டணும். ஒரு டிஷ்யூ பேப்பரால் அதை அழகாக தொடச்சிடணும். ஸோ இப்போ வந்து ஹேண்ட்பேக்குள்ளே என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா அவரவர் சௌரியம்தான். இப்போ வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்னால் அவங்க தன்னை ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்டு, ஒரு வெட் வைப்ஸ், ஒரு சின்னதாக ஒரு லிப்ஸ்டிக், மஸ்காரா வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அதேமாதிரி காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்களோட நீடு தனி. ஸோ அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேண்ட்பேக்கை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக் தான் நம்மளோட ஒரு சீக்ரெட், ஒரு ஸ்நேகிதின்னு சொல்லலாம். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்டிமேட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் தான். ஹேண்ட்பேக் இல்லாமல் நம்மளால் வெளியில் போக முடியுமா? போகவே முடியாது. அவரவர் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ஒரே பிராண்டட் தான் கேரி பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த தோழியை நம்ம வெளியில் அழிச்சுட்டு தான் போவோம். நம்ம வீட்டில் இருக்கிற நபர்களை மறந்தாலும் மறப்போம். ஆனால் மொபைலும் அந்த ஹேண்ட்பேக்கையும் நம்ம மறப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நான் ரொம்ப ஹை ப்ரைஸில் போகல. நிறைய ப்ரைஸ்லலாம் இருக்குது, 4000, 5000 அதெல்லாம். பட் இதுனாக்க கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போட்டு அப்புறம் வேறு 1 or 2 years யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம போட்டுடலாம். நான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. நம்ம பழைய ஹேண்ட்பேக்கை விட்டுறியணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு விட்டுறியணும். ஏன்னாக்க நம்ம அட் டைம்ஸ் நம்ம ஒரு டயர்ட்னஸ்னால இல்லை தூக்க கலக்கத்தில் என்ன வேணால் இருக்கலாம், வேலை நிறையா இருக்கும். இந்த காது தோடு, சின்ன செயின், லாக்கெட்ஸ் இதெல்லாம் ஹேண்ட்பேக்குள்ளே போட்டுருவோம். அப்புறம் தூக்கி எடுத்து
அதை அவ்வளோ தூரம் செக் பண்ண மாட்டோம். நிறைய விஷயம் நம்ம பணம் இல்லாமல் அதில் போட்டு வச்சுருப்போம், பணம் இருந்தாலும் நம்ம சுருட்டி அதில் போட்டு வச்சுருப்போம். அதனால் அதை மாத்திரம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும், சரியா? ஸோ இத்தனையும் நீங்கள் ஹேண்ட்பேக் பார்த்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வாங்கணும், நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவேன், என்னத்தை யூஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறேன், அதையும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.